கொஞ்ச நாள் முன்னாடி கேரளாலெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ரெசிபி ஆக்டர் திலீப்போட ஃபேவரேட்டு மாம்பழ புட்டு. இதை ட்ரை பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து குழக்கத்தை ஆகிட்டே. நான் வந்து மேங்கோ நல்லா ஜூஸியாக இருந்ததுனால மாவு வந்த பதத்துக்கு வரல. இந்த வாட்டி சூப்பராக பண்ணியாச்சு. மேங்கோ செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக இல்லாத மாதிரி நல்லா பழுத்த புளிப்பு இல்லாத மாம்பழமாக செலக்ட் பண்ணணும். மாம்பழத்தை தோலெல்லாம் நீக்கி ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் இது வந்து துருவியும் சேர்க்கலாம், லேயராகவும் வைக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு கூட வந்து ஒரு பிஞ்சு போல உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறமா பார்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு புட்டு மாவுக்கு பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கை வச்சு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும்போது பிடி பதணும். அதனால நல்லா ஈஸியாக உடையவும் செய்யணும். ரொம்ப டைட்டாக இருந்தாச்சுன்னா மாவு வந்து நல்லா இறுகலாக இருக்கும், ஆவி போய் வேகாது. இப்போ புட்டுக்குழலில் வந்து தேங்காய் போட்டுட்டு கூட வந்து மாம்பழம், நம்ம வெறிய வச்சுருக்கிற மாவு, தேங்காய், அப்புறமா மாம்பழம், அடுத்த மாவு, அந்த மாதிரி லேயராக வச்சு ஆவியில் வச்சு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பராக மாம்பழ புட்டு ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மாம்பழம் செலக்ட் பண்ணும்போது புளிப்பு இல்லாத மாதிரி மாம்பழமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட புளிப்பு லைட்டாக தெரிஞ்சுது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி மாம்பழ புட்டு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா மாம்பழ சீசன் முதிரதுக்கு முன்னாடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.